தாயும் தந்தையுமான நல்ல கடவுளை, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். மீண்டும் ஒரு ஓய்வு நாளை எங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை, துதி தோத்திரங்களை நாங்கள் உளமாற இருக்கின்றோம். இந்த தொழுகையின் ஊடாக நாங்கள் அனைவரும் இணைந்து உம்முடைய திருப்பெயரை போற்றுவதற்காக ஆண்டவர்களுக்கு நல்ல திருப்பெயர்களை தந்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கடவுள் எங்களோடு உம்முடைய இறை வார்த்தையின் மூலமாக இடைபடும்படியாக செபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற சிந்தனை பாடம் இந்த ஒரு சந்தையின் 4ஆம் ஞாயிறு காலை வேளையிலே ஏசாயா இறைவாக்கு நூல் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய வரை உள்ள திருவசனங்கள். ஏசாயா இறைவாக்கு நூல் 12வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 அந்த அதிகாரம் முழுமையும். அதில் விசேஷமாக நாம் அதனுடைய செய்தியின் ஆதாரமாக நாம் 1 முதல் 3 வரையிலான வசனங்களை மட்டும் நாம் படித்து நாம் தியானிக்க கடந்த செலவாக. அக்காலத்தில் நீ சொல்வதாவது, கர்த்தாவே, நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர். இப்பொழுதோ உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ கடவுளே என் ரட்சிப்போம். நான் அவரை நம்பி பயப்படாதிருக்கிறேன். கர்த்தராகிய யெகோவா என் பலமும் என் கீதமுமானவர், என் ரட்சிப்போம் அவரே என்பது. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மனமகிழ்ந்து தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள் என்பதுவே. தந்தையாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் இந்த காலை வேளையிலே நிறைவாக உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவருக்குள் அன்பிற்குரியவர்களே, ஆண்டுடைய திருவசனம் இங்கே வருகிறது. நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர். இப்பொழுதோ உமது கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ என் கடவுளை ரட்சிப்போம். நான் அவரை நம்பி பயப்படாதிருப்பேன். யெகோவா என்னுடைய பலன் கீதமானவர், அவரின் ரட்சிப்பு. ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மனமகிழ்ந்து தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள் என்கின்ற இந்த திருவசனத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, ஒரு கேள்வி, நாம் கோபப்படலாமா? நாம் கோபம் கொள்ளலாமா? வேதவசனம் சொல்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பீர்களாக. சூரியன் மறையும் என்பதாக உடைய சினம், கோபம் ஆறுவதாக, தணிவதாக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கோபம் என்கிற வேளையிலே இன்றைக்கும் நாம் மனித உணர்வுகளிலே மிக முக்கியமான ஒன்று கோபம். மனித உணர்வுகளுடைய வெளிப்பாடு கோபமாக வருவதை பார்க்கிறோம். அதை சினம், ஆங்கர் என்கின்ற ஒரு நிலையிலே நாம் அந்த கோபத்தை பார்க்கிறோம். கோபப்படாத இருக்கிற நிலைப்பாடுகள் நாம் இல்லை. ஒரு பள்ளியிலே படைக்கின்ற ஒரு ஆசிரியர் தெரியும் கோபம் என்று சொன்னால் என்னவென்று சொல்லி. பிள்ளைகள் சரியாக பாடங்களை படிக்காத வேளையில அந்த பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது பல பேசிக்கொண்டெல்லாம் இருக்கிற பொழுது டீச்சர்ஸுக்கு கோபம் பயங்கரமாக வரும், கோபம் ஆக்ரோஷமாக வரும். அதுபோல் நம்முடைய பணி செய்கிற இடங்களில் பணிகள் உயர் பதவியில் இருக்கிற பொழுது அங்கே கீழே பணி செய்கிறவங்க சரியாக அந்த பணியை சரியாக செய்ய முடியல, நமக்கு கோபம் வரும். ஏதாலும் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள், சகோதரர்கள், உடன்பிறப்புகளிடையே, பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது கோபம் வருகிறது. எனவே கோபம் இருக்கிற நிலைக்கு விலைக்கு நாம் யாருமே இருக்க முடியாது. அப்படி என்றால் மனித சாயல் கடவுளுடைய சாயல். நாம் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டுள்ளோம். அப்படி என்றால் கடவுள் கோபம் கொள்வாரா? கடவுள் கோபப்படுவாரா? கடவுள் கோபப்படுவார். தம்முடைய ஜனம், தம்முடைய மக்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாது இருக்கிற பொழுது, அவருடைய விருப்பத்திற்கு முரண்பட்டு வாழுகிற பொழுது
கடவுள் நிச்சயமாக என்ன செய்வார்? கோபம் கொள்ளுவார், சினம் கொள்ளுவார், அவர் கோபப்படுவார் என்பதை நாம் திருமறையின் ஊடாக பல வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இன்றைய திருமறையிலே கூட நாம் பார்க்கின்ற வண்ணமாக பார்க்கிறோம். அதாவது அக்காலத்திலே மக்கள் சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்ல வேண்டியது என்ன? நீர் என் மேல் கோபமாக இருந்தீர், நீர் என் மேல் கோபமாக இருந்தீர், இப்பொழுதோ உங்களுடைய கோபம் நீங்கிற்று, இப்பொழுது என்னை தேற்றுகிறீர். பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை கோபத்தில் உச்சத்துல பேசி பார்ப்போம், சொல்லி பார்ப்போம், ஓங்கி அடித்து விடுவோம். அடித்தவுடன் ஓவோ என்று சொல்லி பிள்ளை அழும். அழுதுட்டு பிள்ளைங்க பிள்ளைங்க நம்ம பேச பார்க்க முகத்தை பார்த்தாங்க, முகம் திருப்பி கொண்டு அப்படியே இருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரம் கழித்து மத்தியான வேலையில என்ன செய்வோம்? பிள்ளைகளை அப்படியே அன்போடு அழைத்து என்ன செய்வோம்? ஐயா ஒன்று அடிச்சு, எதுக்கு ஒன்று திட்டுனேன் என்ன சொல்லி இந்த பிள்ளையுடைய தவறுகளை நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லி இதனால்தான் நான் ஒன்று என்ன செய்வேன்? கோபப்பட்டு ஒன்று அடிச்சேன் என்ன சொல்லி என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளை தேய்ச்சிடும். சில நேரங்களில் வெளியில கூட்டிட்டு போய் இதுதான் வாங்கி கொடுப்பதோ அல்லது ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுத்து உணவுகளை சந்தோஷப்படுத்துறோம் இல்லையா? அதே போலதான் கடவுள் இங்கே சொல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், இப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி, என் மேல் கோபமாக இருந்தீர், இப்பொழுதோ உங்களுடைய கோபம் நீங்கிற்று, இப்பொழுது தேற்றுகிறீர். அப்போ உண்மையான அன்பிலே கோபம் உண்டா? உண்மையான அன்பிலே கோபம் உண்டு. நம்ம கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட வேண்டும், கோபப்படாத இருக்கிறது கோபப்படாமல் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் நம்ம கோபப்படாம நம்ம இருக்க முடியாது. சினப்படுகிற வேளையிலே சினப்படத்தான் வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையும் உள்ள படைத்த இறைவனும் அப்படித்தான். அவர் நம் மீது கோபமுடையவர். ஆனால் அவர் கோபம் எப்படிப்பட்டது என்கிற வேளையிலே அவருடைய கோபம் என்பது நாம் செம்மையான பிள்ளைகளாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும், வாழ வேண்டும், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே நம் பொருட்டு நம் மீது கரிசனை உடையவராக, அக்கறை உடையவராக, அந்த அன்பில் கோபம் உடையவராய் அவர் காணப்படுகிறார். அப்படி என்றால் அன்பு நிறைந்த கடவுள், அவர் கோபம் கொள்ளுகிற ஆண்டவர், அதே வேளையிலே அவர் சிக்ஷித்தாலும் சீர்படுத்துகிறவர், சிக்ஷித்து சீர்படுத்தி தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிற ஆண்டவராக, தேற்றுகிற ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கிற ஆண்டவராக, தேற்றுகிறவராக, ஆதரிக்கிறவராக, அன்புள்ள படைத்தவராய் கடவுள் காணப்படுகின்றார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட கடவுள் கோபாக்கினையிலே கோபம் உடையவராக இருக்கிறார். கோபாக்கினை அது ஆக்கினை என்று சொல்கிற வேளையிலே அது ஒரு அழிவு, ஒரு துன்பம் தருகின்ற ஒரு தண்டனை என்கிற நிலையில் கோபாக்கினை, கடவுளுடைய கோபாக்கினை. ஆனால் ஆண்டவர் கோபப்பட்டாலும் கூட அவர் தேற்றுகிற கடவுள் என்பதை திருமறை நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆண்டுடைய திருவசனங்களின் ஊடாக நாம் பார்க்கின்ற வேளையிலே வசனம் சொல்கிறது, 103வது சங்கீதத்திலே 9வது வசனம் சொல்கிறது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், அவர் என்றென்றும் கோபம் கொள்கிறார். எப்பொழுதும் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? கோபம் கொண்டுட்டே இருக்க மாட்டாராம். அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிறார் என்று சொல்லி கோபம் கொண்டிறார் என்ன? கோபப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார். எப்பொழுதும் அவருடைய கோபம் சஸ்தைனாக இருப்பது இல்லை. அது உலக பிரகாரமாகவே நாம் சில நேரங்களில் சில கோபங்களை பல மாதங்கள், பல நாட்களாக, பல வருடங்களாக அந்த கோபத்தை அப்படியே நம்ம வைத்துக் கொண்டிருக்கும் இதனை. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் கோபம் கொண்டிறார் என்று பார்க்கின்றோம். அதே போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். 103ஆம் சங்கீதம் 1:13 சொல்லுகிறது, தகப்பன் தன்னுடைய வாசிக தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படி இருந்தால் கடவுள் கோபம் நிறைந்தவர் தான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? தகப்பனுடைய கோபத்தை உடையவர். தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தோடு இறக்கம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். அதே போலத்தான் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது சொல்லுகிற பொழுது கடவுளுடைய கோபம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 30:5 ஒரு வாசிக்கலாம். ஒரு பகுதி, அவருடைய கோபம் எப்படியா? ஒரு நிமிஷம். அவருடைய கருணையோ, அவருடைய தயவோ, அவருடைய கருணையோ எப்படிப்பட்டதான்? நீடிய வாழ்வு, நிலையற்றது, எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி பார்க்க. கோபம் ஒரு நிமிஷம்,
ஒரு நிமிஷம் என்கிற வேளையில கர்த்தர் ஒரு நிமிஷம் தான் கோபப்பட்டாரா? ஒரு நிமிடம் 60 நிமிடங்கள் தான் ஆண்டவர் கோபப்பட்டாரா என்று நாம் நினைக்கிறோம். 60 செகண்ட்ஸ் இல்லை, ஒரு நிமிடம் அல்லது 60 நொடிகள் என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை. சில நேரங்களில் அவருடைய வசனங்கள் என்பது அது அவருடைய ஒரு நாள் அவருடைய பார்வையில் 1000 நாள் இருக்கிறது அப்படிதானே. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் என்று சொல்கிற வேளையில அது எதை சார்ந்தது? இந்த வேளையில் நாம் மனம் மாறினால் உடனடியாக இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த வேளையில அப்போ அவருடைய கோபம் ஒருவேளை அந்த நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் தான். ஏன்னா உலகத்தின் மீது இருக்கிற சுமந்திருக்கிற உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குடியாயே கடவுள் ஆண்டவர் மனிதத்திலே இயேசுவாக இருக்கிற பொழுது இயேசுடைய முகத்தை உலகத்தின் மீது இருக்கிற பாவம் எல்லாம் சுமத்தப்பட்ட பொழுது அவருடைய பிதாவுடைய முகம் என்ன செய்கிறது? ஒரு நிமிடம் மறைக்கப்படுகிறது. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப அந்த பாவத்தை பாரா சுத்த கண்ணர் அவர் அந்த வேளையிலே அந்த கோபத்தை பார்க்காதபடி பொறுப்படுகிறவராய் இருக்கிறார். எனவே தான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆனால் தயவு எப்படிப்பட்டது, அவருடைய mercy எப்படிப்பட்டது, அவருடைய காரணம் எப்படிப்பட்டது என்று சொல்லாது நீடித்த வாழ் நிலையானது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய கோபம் பெருசா, தயவு பெருசா, அவருடைய கருணை தான் நம்முடைய வாழ்க்கையில பெருசா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் இங்கே பார்க்கிறோம். எசாயா 54 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். எசாயா 54:8 வாசியுங்கள். அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையினாலே உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பாருங்க, இமைப்பொழுது உண்டான கோபத்தினாலே அற்ப காலத்திலே, அற்ப காலம் சொற்ப காலம், கொஞ்ச நேரத்துல அற்ப காலம் சொற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே என்னுடைய முகத்தை இமைப்பொழுது நான் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்தியமான கிருபையினாலே, நித்தியமான தயவினாலே, கருணையினாலே உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி உன்னை ரட்சிக்கிறவராகி மீட்பர் உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அற்ப காலம் உண்ட கோபம், உலகத்தின் மீது இருக்கிற பாவத்தை பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய கோபம் மகனுக்கு மறைக்கப்படுகிறது. ஆண்டவர் கதறுகின்றார். ஏசு ஏன் என்னை கைவிட்டு சொல்லி அவர் கதறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, ஆனாலும் அவர் கோபம் கொஞ்ச நேரம் தான் என்பதை அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நண்பர்களே, அவருடைய கோபம் கொஞ்ச நேரம் தான், அது நீடித்திருப்பதில்லை. நீர் என் மேல் கோபமாயிருந்து இப்பொழுதோ உங்களுடைய கோபம் நீங்கிட்டு என்னை தேற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் கோபத்தை நீக்கி நம்முடைய வாழ்க்கையிலே தேற்றுகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். என்ன செய்ய, நம்ம களைத்து ஓடி களைக்கிறோம். போட்டியிலே பிள்ளைகள் ரன்னிங் ரேஸ் போயிட்டு வந்து களைத்து நிற்கிறாங்க, ஏதோ போட்டி விட்டு நிற்கிறாங்க. அப்ப தண்ணி அதில் கொடுத்தா ஒரு கம்ஃபர்ட் தானே. இன்னைக்கு நம்ம பல நேரங்கள் பிரயாணப்படுறது கூட கொஞ்சம் ஒரு ஆபீஸ்னா சில ஏதாவது காரியம் ஆகணும், அலைந்து பிரிந்து போயிட்டு ஒரு நேரத்தில் சோர்வாயிரும், கொஞ்சம் தண்ணி கிடைச்சா அப்படி கம்ஃபர்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், கோபமாய் இருக்கிற கடவுள் கோபத்தை மறந்து நம்மை ஆண்டவர் ஆறுதல் படுத்தக்கூடிய கடவுள். அங்கே சொல்லுகிறார், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மனமகிழ்ந்து தண்ணீரை மூன்று கொள்வீர்கள். 3வது சொல்லுகிறது, ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து. யார் ரட்சிப்பின் ஊற்று? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவரை ஞான கண்மலை என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே அன்றைக்கு வனாந்தரத்திலே மக்கள் தண்ணீருக்காக இருக்கிற பொழுது அந்த இடத்திலே அந்த கண்மலையை திறந்து ஆண்டவர் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்த ஆண்டவர் ஞான கண்மலை ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். என்று சொன்னால், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து மனமகிழ்ச்சியோடு தண்ணீரை மூன்று கொள்வீர்கள், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிற வேளையிலே இதோ தாகமா இருக்கிறவில்லை இடத்திலே வாரத்தை சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. அப்போ ரட்சிப்பின் ஊற்றிலே இருந்து ஆண்டவர் தம் மக்களுக்கு மனமகிழ்ச்சியோடு தண்ணீரை எடுத்துக் கொள்ளும்படியாக தண்ணீரை கொடுக்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகின்றார். உலக பிரகாரமான வாழ்க்கையிலே வெளியிலே மற்ற மக்களோடு கூட வெளியே வர முடியாத நிலையிலே காணப்பட்டு வந்த சமாரிய பெண்மணி, அவர் வாழ்க்கையிலே காணப்பட்ட அனுபவங்கள் பாவம், உலக பிரகாரமான துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தார். அந்த இடத்திலே சென்று இயேசு கேட்கிறார், எனக்கு தாகத்திற்கு தா என்று சொல்லி கேட்கிறார். நீனோ ஒரு யூதர், நான் ஒரு மாற்றினத்தவள், நான் ஒரு சமாரியன்.
என்னிடத்திலே நீ தாகத்திற்கு தாய் என்று சொல்லி கேட்டு நான் உமக்கு தண்ணீர் கொடுப்பது அது எப்படி என்று சொல்லுகின்ற வேளையில ஆண்டவர் மீண்டும் கேட்கின்றார். அதே ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவரே ரட்சிப்பர், அவரே ரட்சகர், அவரை மீட்பர், மேசையாவை நான் கண்டுகொண்டேன், ரட்சிப்பின் ஊற்றை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி அங்க இருக்கிற கிராமத்தில் இருக்கிற சமாரிய அந்த பெண்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் சென்று ஒரு பெண் சாட்சியிடுகிறார், நான் ரட்சிப்பை கண்டேன் என்று சொல்லி, மேசையாவை பார்த்தேன் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன என்கின்ற வேளைகளை மாணவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தையின் ஊடாக பார்க்கின்ற பொழுது, யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிற யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீர் எப்படிப்பட்டது, நான் திரு ஜீவ தண்ணீர் எப்படிப்பட்டது சொல்லி அவர் சொல்லுகின்ற வேளையில் அவர் சொல்லுவார். அது ஒரு வாசிக்கலாம். யோவான் 4:14, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்குள் கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகின்ற ஒரு நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்குள் அன்பானவர், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு இனி ஒருபோதும் தாகம் எடுக்காது, நான் அவனுக்குள் கொடுக்கும் தண்ணீர் நித்திய காலமாக அவனுக்குள் ஊறுகிற ஜீவ நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த பெண்ணுடைய தாகத்தை தீர்த்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையிலே அலைந்து வாழ்விலே நிம்மதி இழந்திருந்த பெண், ஒரு கம்ஃபர்ட் இல்லாத இருக்கிற அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மெஸ்ஸையாவை தன்னை அடையாளப்படுத்தி அவர் அந்த பெண்ணுடைய வாழ்விலே ஆண்டவர் வார்த்தை என்கின்ற மன்னாவை கொடுத்து, வார்த்தை என்கிற ஜீவ தண்ணீரை அவருக்கு கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கோபமாய் இருந்தாரா? எத்தனையோ மக்கள் அந்த பெண்ணை விமர்சித்தவர்கள், அந்த பெண் தண்ணி எடுக்க வந்தாலும் கோபத்தோடு அந்த பெண்ணை பார்ப்பார்கள். இரவைத்தான் அந்த பெண் மதியான வேளையில எல்லாரும் வீட்டில் கடுமையான வெயில வெளியே வர முடியாது. எனக்கு அந்த பெண் தனியாக தண்ணி எடுக்கிறப்ப அந்த வேளையில் இயேசு கண்டு சென்று அந்த பெண்ணை தாகத்தை ஆன்மீக தாகத்தை இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்மையை இடத்தை பார்க்கிற பொழுது அவர் எல்லோரும் அவர் மீது கோபம், ஆனால் இயேசு அவர் மீது கோபப்படவில்லை. கோபம் இருந்திருக்கும் எப்படி அவருடைய வாழ்வின் நிமித்தமாக, ஆனால் அந்த கோபத்தை ஒரு நிமிஷமாக இருக்கிற ஆண்டவர் அந்த கோபத்தை அவர் மாற்றுகிறவராக, அந்த பெண்ணிற்கு இறக்கம் செய்ததாக கூட நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிறார் என்கிற ஆண்டவர் அவருடைய பிரசனத்திலே நம்மை ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவராக, நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்படுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் ஊடாக நாம் பார்க்கிற பொழுது ஒரு தெளிவான செய்தி நமக்கு கிடைக்கிறது. அங்கே மனம் திருந்திய மகன், அந்த ஓமையின் ஊடாக நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய சிந்தனைக்காக நாம் அதை எடுத்து பார்க்கிற வேளையிலே அது நாம் குறிப்பாக திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கிற பொழுது 2 மகன்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே இளைய மகன் செய்கிற காரியம் என்ன? அந்த லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்களில் 2 மகன் ஒருவனுக்கு இருந்தார்கள். அதை அவர்களில் இளைய மகன் தகப்பனிடத்திலே வந்து, தகப்பனே, சொத்தில் எனக்குரிய பங்கு எனக்கு தாரும் என்று கேட்டான். தகப்பன் என்ன செய்கிறார்? அவன் அவர்களுக்கு தன் சொத்தை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பிற்பாடு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசம் என்ன செய்கிறான்? நான் அங்கே துன்மார்க்கமான ஜீவிதம் செய்து தன் சொத்தை எல்லாவற்றையும் அவன் விரயம் செய்து விட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அத்தேசத்திலே ஒரு பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். என்ன சொத்தை காலத்தை பிடிச்சு கொண்டு போகிறான், அவன் எல்லாம் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்றான், எல்லாம் தீர்ந்தது, பஞ்ச காலம் வந்தது, இப்ப தேசம் பஞ்சம். எனவே அந்த இடத்துல ஒரு வேலை கூட போக முடியாது. வேலையை தேடி பாரு, என்ன வேலை கிடைக்குது அவருக்கு? என்ன வேலை கிடைக்குது? இளைமகனுக்கு என்ன ஒரு சொத்து அதிபதி, என்ன வேலை கிடைக்குது? பஞ்சு மேய்க்கிற ஒரு சிறப்பான வேலை கிடைக்குது இல்லையா? சரி, பஞ்சு மேய்க்கிறான். பஞ்சு மேய்க்கிற பொழுது அந்த எஜமான் அவனுக்கு போதுமான உணவு கொடுக்கல. உணவு கொடுக்காத பசி எடுக்கிறான். எஜமான் பாராத வீடுல
நம்ம நினைச்சு பார்க்குற உண்மையில் எனக்கு அது ஒரு உண்மையில் அது ஒரு பெரிய ஒரு சங்கடம். ஒரு 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 எஜமானா இருந்த ஒரு பிள்ளை, ஒரு எஜமானை காணப்பட்டு வந்த பிள்ளை, தன்னுடைய அன்பை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வேளையில் வந்த ஒரு நிலைப்பாடு. மாணவர்களே, அவன் நிலைப்பாடு பஞ்சையோடு கூட இருந்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்கிறான். எஜமான் பாராத வேளையிலே அந்த பந்தியுடைய உணவை தானும் சாப்பிட்டு பந்தியோடு கூட இருக்கிறான். எத்தனை ஒரு அந்தகேடான சூழ்நிலைகள், எவ்வளவு ஒரு வேதனையான நிலைப்பாடுகள். அன்பானவர்களே, அந்த வேளையிலே அந்த பந்திக்கு உணவை சாப்பிடுகிற அதை கூட அந்த எஜமான் தடுக்கின்றான். தடுத்து அவனை அங்கு விரட்டுகின்றான். இருக்கக்கூடாது வேளையில் அன்பானவர்களே, அந்த இடத்துல அவன் ஒரு புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்தவனாக, அந்த வார்த்தை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். இந்த மனம் தெரிஞ்ச மைந்தின் கதையை நாம் பார்க்கிற பொழுது அந்த ரொம்ப முக்கியமான காரியம், அவன் புத்தி தெளிந்தவனாக என்கின்ற வசனம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த 17ஆம் வசனம் நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அந்த 16ஆம் வசனம் இருக்கிறது. அதாவது அவன் அவன் தன் அவன் அந்த எஜமான் வயல்களில் பன்றி வைக்கும்படி அனுப்பினான். அந்த பன்றி தின்னுகின்ற தவிட்டை தின்று தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஆனா அவன் சாப்பிட்டானா சாப்பிட்டு ஆசை இருந்தான். அப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தெரியாம கூட. அப்ப ஆசை இருந்தான். அவனுக்கு அது கொடுப்பாரும் இல்லை, அந்த தவிட்டை கூட கொடுக்கிறவர்கள் இல்லை. அவனுக்கு புத்தி தெளிந்து, அப்ப அந்த கஷ்டமான நிலை வருகிற பொழுது அவன் என்ன செய்கிறான்? புத்தி தெளிவடைகிறான். அதுவரையிலும் காணப்பட்ட மந்த புத்தி எப்பொழுது அங்கே புத்தி தெளிந்தவனாக, புத்தி தெளிந்த போது அவன் நினைக்கிறான், தகப்பனுடைய வீட்டுல அப்பதான் அவனுக்கு நினைப்பு வருது, என் அப்பா வீடு எப்படி இருக்கும், என் தகப்பனுடைய வீடு எப்படி இருக்கும், அங்க எப்பொழுது செழிப்பா இருக்குமே. புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுக்கு எத்தனையோ கூலிக்காரர்கள் உண்டு, நான் கூலியுமாக லாஸ்ட் தொலைந்து போனவனாக, ஒரு தவிடு கூட இருக்காத நிலைப்பாடு. அவன் ஆசை இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். என் வீட்டுல, என்னுடைய தந்தை வீட்டுல எத்தனை கூலிக்காரர்கள் வேலையாட்கள் உண்டு. அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பார் தெரியுமா? அந்த கூலியாட்கள் வேலையாட்கள் அவர் சம்பிரமமாய் சாப்பிட்டு இருப்பார்களாம். அங்கே வேற சொல்லுகிறது, கூலிக்காரர் உண்டு, அவர்கள் எல்லாரும் பூர்த்தியாய் சாப்பிடுறார்கள். இங்கே நானும் பசியாக சாகிறேனே, பசியாக மரித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். இடத்துல நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? வசனம் 13 சொல்ல வாசிங்கள் ஒருவர். 18 நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்ப்பது நல்ல என்று உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று அவன் சொல்லி சொல்லுகிறான். ஒரு புத்தி தெளிந்து ஒரு டெசிஷன் மேக் எடுக்கிறான் பாருங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. அதாவது, நான் என் தகப்பனிடத்திலே சென்று பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதி கிடையாது, உடைய கூலிகள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் அந்த டெசிஷன் எடுத்து அங்க போறான் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு, பரிதாபமான நிலைப்பாடு தான் அங்கே அவர் சொல்லுகின்றான். அந்த பிள்ளை சொல்லுகின்றான். இப்பொழுது அந்த 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே பாருங்கள், அதை வாசியுங்கள். எழுந்து தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும் பொழுதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனமுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி முத்தமிட்டான். பாருங்க, அதாவது அவன் எடும் தகவல போறான். போன பொழுது தூரத்துல வருகிறது. வரும் பொழுதே அவன் தன் மகன் என்பதை அடையாளப்பட்டு கொண்டு அவன் மனமுருகி ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டி பிடித்து முத்தமிட்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மகனோ அப்ப சொல்றான், தகப்பனே, பரத்திற்கும் விரோதமாகவும் உமது பார்வை நான் பாவம் செய்தேன். இனி உங்களுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்ததில்லை என்று சொல்லி சொன்னான் என்று சொன்னான். அவன்
தகப்பனோ தன் வேலைக்காரை கூப்பிட்டு, இதோ சீக்கிரமாய் போங்கள் என்று சொல்லி அங்கே விருந்திற்கான ஆயத்தத்தை அங்கே செய்கிறார். இதுல இருக்கிற ஒரு காரியம், ஒரு அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். கிட்ட வரட்டுன்னு சொல்லி இருக்கிறார், ஓடி போகிறார். நம்ம ஒரு ஸ்டெப் வைத்தா அன்பு ஸ்டெப் வைத்து ஓடி வருகிறார். அதான் அன்பு, அதான் கடவுளுடைய அன்பு. அவருடைய கோபம் அங்கே இல்லை. பாதி சொத்து நீ வாங்கிட்டு போயிட்டார், இனி உனக்கு என்ன சம்மதம்? சொத்து முடிச்சு நீ முடித்து அந்த சொத்தெல்லாம் பாலத்தில் அழைத்து தீர்ந்தாலும் என் பிள்ளை வந்திருக்கிறான், என் மகன் வந்திருக்கிறான். அதுதான் என்ன செய்கிறார்? தொடர்ச்சியாக நான் பார்க்கிற பொழுது முதல் முறையாக கோலத்தை பார்க்கிறார். இருக்கிறான், அந்த இடா இருக்கிறான், அது தெரியல. கட்டி பிடிக்கிறார். அங்க அவர் நல்ல வஸ்திரம் உடைத்து உள்ள இருக்கிற தகப்பன், ஆனா அந்த பையன் வந்து எப்படி டஸ்டா இருக்கிறான் அதெல்லாம் பார்க்கல. இப்போ அங்கே நான் பார்க்கிற வேலை தகப்பன் செய்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். அதாவது வேலைக்காக அழைத்து அவனுக்கு நல்ல பொன் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ஒரு கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ், நல்ல ஒரு பொன் வஸ்திரம். அடுத்தது ஒரு பொன் மோதிரம், நல்ல வஸ்திரம், பொன் மோதிரம், நல்ல வஸ்திரம், பொன் மோதிரம், பாத ரட்சை. இப்ப எல்லாம் சிறப்பா இருக்கு. நல்ல வஸ்திரம் போட்டாச்சு, நல்ல மோதிரம் போட்டாச்சு, நல்ல ஷூ போட்டாச்சு, நல்ல பாதரட்சி போட்டாச்சு. அப்படிதான் போதுமா? பிள்ளை எத்தனை வருஷம் பசியோடுனா பிள்ளை அடையாளம் தெரியாம வந்திருக்கான். என் வீட்டுல இருக்க ஒரு கொள்ளுமையா இருந்த பிள்ளை, இளைய பிள்ளை, நல்ல புஷியா இருந்த பிள்ளை, இப்ப எப்படி இருக்கான்? அடையாளம் தெரியும். கண்ணெல்லாம் உள்ள போய் தாடியெல்லாம் நரைச்சு பார்க்க முகம் வேதனை. பிள்ளை பசியா இருக்குன்னு சொல்லி கொழுத்த கஞ்சா ரெடி பண்ண சொல்லி கொழுத்த கண்டாடி ரெடி பண்ண சொல்லி கொடுத்து கொண்டு வந்து பசியை ஆச்சரியம் தீர்த்துக்கிற கடவுள். நம்முடைய ஆண்டு உங்களை நன்மை ஆண்டவர் கோபப்படுகிற ஆண்டவர் தான். ஆனாலும் கூட சிக்ஷை செயல்படுத்த கடவுள் தீர்த்துக்கிறார், கம்ஃபர்ட் கொண்டு வருகிறார். நல்ல உணவு ஆயத்தப்படுத்தி அவனுக்கு பசியை மாற்றுகிற கடவுள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுள் அப்படிப்பட்ட அன்புடையவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் கடவுள் அப்படிப்பட்ட நேசத்தினாலே நம்ம நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு புதிய சிருஷ்டியை மாற்றி இருக்கிறார். பழைய மனிதன் அந்த இடத்துக்கு மாறி இப்ப இப்படி எஜமானுடைய பிள்ளை, இப்போ ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கிறான். அடிமை பிள்ளை இப்போ ராஜா பிள்ளைய மாதிரி இருக்கிறார். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன்? புதிய சிருஷ்டி. பழையதெல்லாம் கடைந்தன, எல்லாம் புதிதாயின. இன்றைய நிருபத்தை நாம் அதை வாசிக்கிறோம். குறிப்பாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அங்கே ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறார். பழையன ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாம் புதிதாயின, எல்லா பாவ வாழ்வை எல்லாம் கடவுள் மாற்றினவை புதிய சிருஷ்டியாக மாற்றுகின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். இந்த பிள்ளையாண்டா தொலைந்து போனவன் இன்றைக்கு இஸ்ரேல் மக்களுடைய வாழை பார்த்து அவர் என்னதை கோபம் கொண்டிறார், அவர் கோபம் கொள்வதில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கடவுளோடு தம் மக்கள் ஒப்புரவாகி ஜீவ தண்ணீரை, ஜீவ ஊற்றை அவர்கள் மொண்டு கொள்ள வேண்டும், ஜீவ தாகத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழைக்கிற கடவுள் தம் மக்கள் மீது அவர் அன்பு கொண்டவராக இருக்கிற கடவுள் அவரோடு ரெக்கன்சிலியேஷன், அவரோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய் ஒப்புரவாகும்படியே கடவுள் நமக்கு அழைக்கிறார். இதை சபைக்கு தெளிவாக திருச்சபையாருக்கு நமக்கும் உங்கள் அனைவருக்குமே ஆண்டவர் பவுலடியார் மூலமாய் கொரிந்தி சபைக்கு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:18 நீங்கள் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதையும் பார்க்கிறோம். பவுல் மூலமாய் ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். ஒப்புரவாக ஊழியத்தை எங்களுக்கு கடவுள் கொடுத்தார், நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று பார்க்கிறோம், சொல்வதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5:20 வாசியுங்கள். ஆனபடினாலே கடவுள் எங்களை கொண்டு கிறிஸ்துவிற்கமாய் உங்களை வேண்டும், நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தம்மையே ஒப்புக் கொடுத்தார்.
உங்களுக்காக எனக்காக ஒரு பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் கடவுளின் நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக ஆராய்ந்தார். நாம் பட வேண்டிய எல்லா பாடுகளையும், நாம் பட வேண்டிய எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பாவமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த கடவுளை பிள்ளைகளாகி நாம் இந்த 2 காலங்களிலே அன்பு நிறைந்த கடவுள், அன்புள்ளம் கொண்ட கடவுள் நம் மீது எந்ததைக்கும் அவர் பூர்வமாக இருப்பதில்லை. நம் மீது அன்பு நிறைந்த கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரோடு ஒப்புரவாகும்படியான உள்ள வேண்டும். புத்தி தெளிந்து அந்த பிள்ளை சென்றதை போல இன்றைக்கு நாமும் கூட இன்றைக்கு புத்தி தெளிவடைந்திருக்கிறவர்களாக, கர்த்தரை கண்டடையத்தக்கத்தில் சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, அவரை சேர்ந்து கொள்ளுகிற மக்களாக திருவாசன தந்தைகளை சேர்ந்து வந்து ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஒரு புதிய சிருஷ்டியாக என்கிற உறவிலே நாம் வந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டின் அனுபவத்தோடு புத்தாக்கம் செய்யப்பட்ட மக்களாக, ஒரு புதிய படைப்பாக ஆண்டவருக்குள்ளாக நாம் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பின் ஆடைகளை அணிந்தவர்களாக கடவுள் சமூகங்களை நிறைவோடு வாழ கடவுள் தாமே இந்த வாக்கின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான இதே சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். யாவும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலை கீதத்தை இணைந்து பாடுவோம். உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளிவிடாதீரோ. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான அமருங்கள். இந்த வேளையிலும் திருச்சபை அறிவிப்புகள் நடைபெறும். முப்பது 3/2025 ஞாயிறு சபைக்கு அறிவிப்புகள். பிறந்த நாள் வருகின்ற 2/4/2025 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் திரு அஜய் ராபின் சிங், சன் ஆஃப் திரு குணசேகரன், திருமதி திலகம் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 4/4/2025 அன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் திரு சாலமன் சுவாமிதாஸ் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை ஞாயிறு ஆராதனை காணிக்கை 2207 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 1200 ரூபாய், ஏல காணிக்கை 100 ரூபாய், வெள்ளிக்கிழமை ஆராதனை காணிக்கை 360 ரூபாய், மாத காணிக்கை 500 ரூபாய், மொத்தம் 4368 ரூபாய். வருகின்ற 27/4/2025 அன்று சபை ஆண்டு விழா 54வது சபை ஆண்டு விழா கொண்டாடுவது தொடர்பாக வருகின்ற 13/4/2025 ஞாயிறு சபை ஆராதனைக்கு பின்னர் சபை கூட்டம் நடைபெறும். சபை மக்கள் அனைவரும் அந்த கலந்து பார்க்க. சிறப்பு ஜெபத்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஒரு சிறப்பான பாடுகின்ற வேளையிலே நாம் ஜெபத்திற்காக ஆயத்தப்படலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்மேஜர் பாடு. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம்
உமக்கே என்றுமே துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இறை பிரகாரங்களிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவர் கூட்டு சேர்த்து உம்முடைய அன்பினாலே எங்களை அரவணைத்து எங்களை ஆட்கொள்ளுகின்றீர். உமக்கு நன்றி சுவாமி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய திருச்சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையில் பிறந்தநாளை காணுகின்ற அன்பு இறை உள்ளங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த வேளையிலும் வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுகிறேன். என்னாலே உங்கள் ஆயுட்காலங்கள் பெருகும் பாதைகள் யாவும் நெய்யாய் பொழியும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், உம் மக்களை ஆசீர்வதிக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி. வரும் 2/4/2025 அன்று தங்கள் வாழ்க்கையிலே பிறந்தநாளை காணுகின்ற திருவாளர் அஜய் ராபின் சிங் அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் உம்முடைய மகனை ஆசீர்வதையும், இத்திருச்சபையிலே கடவுள் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கின்றோம். செய்கின்ற பணிகளை ஆசீர்வதியும். கடவுள் இந்த ஆலயத்திற்கென்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற எல்லா விதமான உபகார காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். கடவுள் தம்முடைய மக்களை ஆசீர்வதியும். நம்முடைய மகனையும் கடவுள் பொருட்படுத்திக் கொள்ளும். அதே பிள்ளைகள் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட கற்று உதவி செய்ய செபிக்கின்றோம். அதுபோலவே 4/4/2025 அன்று தங்கள் வாழ்க்கையிலே பிறந்தநாளை காணுகின்ற திருவாளர் எஸ். சாலமன் சுவாமிதாஸ் அன்பு ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் அன்று சாதவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. பணி செய்து பணி நிறைவு பெற்றிருக்கிற இந்த காலங்கள் கடவுளுக்குள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டு நிறை தாழ்வு செய்ய நாங்கள் வேண்டு செய்கிறோம். முழு குடும்பத்தின் மீது உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இவர்களுக்காக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற சபை விசுவாச மக்களை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, திருச்சபை அங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரோடு ஆசீர்வாதம் தங்கட்டும். எங்களை வாழ்த்துகின்றோம். இறைவனுக்குள்ளாக அநேக ஆண்டுகளை காணவும் வரும் காலங்கள் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவை பெற்றுக் கொள்ளுகின்ற ஆண்டாகும் அமைந்த கிருபை காலம். இயேசுவின் இனிய திருப்பெயரிலே இணைந்து நாங்கள் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். அன்பிற்கு உரியவர்களை ஒரு சில அறிவிப்புகள். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள், அதிலே முதல் 4 வார்த்தைகள் இன்றைக்கு பதிவாக இருக்கிறது. எனவே மீதம் இருக்கிற 3 வார்த்தைகள் பேச வேண்டும். அதிலே உங்களால் ஏவப்பட்டவர்கள் எங்கள் பெயர்களை நல்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது குட்பிரேன் என்று நம்முடைய சபை மக்களாக, விசுவாச மக்களாக இந்த வார்த்தைகளை பேசுகின்ற பொழுதும் குறிப்பாக அதற்கு ஆயத்தப்படுங்கள். முதல் 4 வார்த்தைகள் இன்றைக்கும் பதிவாகி இன்னும் இருக்கிற 3 வார்த்தைகள் இன்னும் யாரும் பெயர் கொடுக்கவில்லை. விரும்பினால் பெயர்களை கொடுக்கலாம். அவர்கள் ஆயத்தமாக கேட்டுக்கொள்ளவில்லை. அவ்வாறாகவே சிறப்பாக இன்றைக்கும் மதியானம் 2 மணி அளவிலே பணக்குடியிலே வைத்து நம்முடைய திருநெல்வேலி மறைவட்டத்துடைய மாத சங்க கூட இருக்கிறது. விமன்ஸ் லீக் சர்க்கிள் மீட்டிங் இருக்கிறது. அதிலே ஆர்வமுள்ள பெண்கள், மாதர்கள், இளமர்கள் அதை பங்கேற்கும்படியாக நம்மோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதே போலவே ஒரு அறிவிப்பு கூட நமக்கு வந்திருக்கிறது. நேற்றைய நாளிலும் கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்கிற பிரகாரமாக, அதாவது இந்திய கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கம், அதாவது இது யூத் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில், யூத் ஃபார் கிரைஸ்ட் இந்திய கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கம், கிறிஸ்துவுக்கு வாலிபர் இயக்கம் என்கிற சார்பாக திருநெல்வேலி மையம் மற்றும் அனைத்து திருச்சபைகள் இணைந்து வழங்கும் மாபெரும் ஒளி நாடகங்கள். நெல்லை இறையரசு கலைக்குழுவினர் 8 மேடைகள், 100க்கும் அதிகமான நடிகர்கள், 35க்கும் அதிகமான நடன குழுக்கள் 18, 20 ஏப்ரல்
அதாவது பெரிய வெள்ளி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறன்று மாலை 6 மணிக்கு அந்நிகழ்வு நடைபெறும். ஈஸ்டர் என்றும் மற்றும் அதே போல புனித வெள்ளி 18 மற்றும் 20 ஆகிய நாட்களிலே வெள்ளி மற்றும் ஞாயிறு தினங்களிலே மாலை 6 மணிக்கு அந்நிகழ்வு நடைபெறும். மாபெரும் ஒலி நாடகங்கள். இடம் தூய யோவான் கல்லூரி, சென்ட் ஜான்ஸ் காலேஜ் விளையாட்டு மைதானம், தூய யோவான் மேல்நிலைப் பள்ளியுடைய பின்புறம் இருக்கு இந்த விளையாட்டு மைதானத்தை வைத்து நடைபெறுகிறது. 18ஆம் தேதி 18 வெள்ளிக்கிழமை அன்று கல்வாரியின் எதிரொலி. கல்வாரியின் எதிரொலி இறந்த காலத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்தவருடைய வரலாறு சார்ந்திருக்கிற ஒரு சரித்திர நாடகம். அதுபோல 20 ஈஸ்டர் அன்று மாலை 6 மணிக்கு மாற்றம், வளமான வாழ்வுக்காக தற்காலத்தை திருப்பி போகும் யதார்த்தங்கள், அதாவது வளமான வாழ்வுக்காக தற்காலத்தை திருப்பி போடுகின்ற யதார்த்தங்கள் சமூக நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்படுகிறது. தலைமை டாக்டர் ERGST பர்னபாஸ் பேராய CSI திருநெல்வேலி திருமண்டலம் மற்றும் ஏனைய நிலைகள் இருக்கிறது. அனுமதி என்பது இலவசம். குடும்பத்தோடு எதிர்கால சிறந்த சிந்தனைகள் பெற உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். இதற்காக நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் இதில் நீங்கள் பங்கேற்கலாம். எனவே இதற்கான இந்த ஒரு பாம்லெட் கூட இங்கே இருக்க நீங்கள் புகைப்படமிருந்து நீங்கள் பெற்றுச் செல்ல என்பாய் கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே ஹோலி கம்யூனியனுக்காக இடப்பட்ட வகுப்பு இன்றும் நடைபெறும். எனவே உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேட்டகிசம் அந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்து வழிபாடு நிறைவிலே அந்த ஹோலி கிளாஸ் கன்ஃபர்மேஷன் கிளாஸில் பங்கேற்கும்படியே உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் நம் அனைவரையும் வளமாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு நாம் அனைவரும் நன்றி படைக்கும்படியாக நன்றி படையல் பாடலாக அனைவரும் சேர்ந்து கடவுளது அன்பை நாம் எண்ணி உணர்ந்து பார்த்து 663வது பின் இணைப்பு கீதத்தை பாடுகின்ற கர்த்தருக்கு இந்த காணிக்கை சேகரிக்கப்படும். 663வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
கல்வாரி காட்சியில் கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியில் கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ. அமர்ந்த நிலையிலோ உள்ளந்தாற்படியிட்டோ கண்களை மூடி நாம் சபிப்போம். அனைத்து ஆட்சியும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரை, ஈவாக தேவரின் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் மறுபடியுமாக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்திலே நன்மையினாலே எங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைந்த ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இப்பொழுதும் இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபை தலைவருக்காக, உபத்தலைவருக்காக, செயலருக்காக, பொருளருக்காக, இணை பொருளருக்காக, ஏனைய மூப்பர் மன்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை திருப்பணி விடைகளில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவரே, திருச்சபை வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக, ஆன்மீக மக்களுடைய ஆத்தும வளர்ச்சிக்காக இருக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கடவுளை, உம்முடைய மக்களது திருப்பணிகளை இந்த சபையிலே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போலவே சபை வாழ் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபை அங்கங்களை கடவுள் பொறுப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, இத்திருச்சபையிலும் உம்முடைய மக்கள் தங்களை அர்ப்பணித்து வாழும் குடும்பங்களாக இந்த எல்லைகளில் இருந்து சபைகளிலே ஆண்டவரை பங்கேற்கின்ற உங்களுடைய மக்களை கடவுள் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதுபோலவே இந்த எல்லைகளை கடந்து வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே, தூர தேசங்களிலே, வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகளிலே காணப்படுகிறவர்கள் ஆலயத்திலே தொடர்ச்சியாக பங்கேற்க முடியாது என்றாலும் அவர்கள் இச்சபையை நேசித்து கொடுக்கின்ற காணிக்கைகளுக்காக, கொடுக்கின்ற ஆண்டவருக்கு படைக்கின்ற நந்தி படைகளை எண்ணி பார்க்கிற கடவுள் அவர்கள் வாழும் பிரதேசங்களிலே, வாழும் இடங்களில் நல்ல பாதுகாப்பான வாழ்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்கி வாழ்வை வளமுள்ளதாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். செய்கின்ற பணிகள் அனைத்திலும் உம்முடைய ஆளுகை கரம் தங்கட்டும். சபையின் கூடாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு தருகின்ற இறைவார்த்தைகளை அனைவரை கடவுள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி நிற்கின்றோம். அதே போலவே இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுளின் பெயராக, குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுளை, இந்த வேளையிலும் ஆண்டவரே பல நாட்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான குழந்தை அருமையான கோபி, திருமதி ஆஷா கோபி அவருடைய அன்பு குழந்தைக்காக, அருமையான அம்மாவுடைய அன்பு வேறு பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, இந்த வேளையிலும் பல நாட்களாக அன்பான குழந்தை காணப்படுகிற பொழுதும் நேற்றும் கூட அன்பான குழந்தையை வெளியே கொண்டு பிள்ளை காண்பிக்கின்ற பொழுது கடவுளுக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீர் போதுமானவர், நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிற கடவுள் அன்பான குழந்தைக்கு கடவுள் நல்ல ஆற்றலை கொடுக்கின்ற மேலான அன்பிற்காக நன்றி அப்பா. முழுமையான சுகத்தை உடைய பிள்ளைக்கு நல்கி நல்ல வளர்ச்சிகளை நம்முடைய பிள்ளை நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். குழந்தைகளை கடவுள் ஆசீர்வதிக்கிற கடவுள் நலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, மிக விரைவாக ஆண்டவரை நல்ல நிலையிலே பிள்ளை உயர்ந்து வளர்ந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இல்லம் செல்லத்தக்கதாக கடவுள் உம்முடைய சத்துவத்தை குழந்தைக்கு நம்பும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவனமாக இந்த வேளையிலும் கூட சிறப்பாக ஆண்டவரை இந்த அருகிலே ஆண்டவரை கடை வியாபாரம் செய்கிற பொழுதும் கூட ஆண்டவரை இடைப்பட்ட நாட்களிலும் கூட அவர்கள் இந்த கண்ணாடி இன்னுமாக இந்த சென்ட் பாட்டில்ஸ் போன்றவற்றை விற்பனை செய்கிற ஒருவர் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட வண்ணமாக அவருக்காக நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம். திருவாளர் சுலைமான் மிஸ்ஸஸ் காதர்பத் அவருடைய மகள் மிஸ் பாமா அவர்கள் இந்த வாழ்விலும் கூட அவருடைய அவருடைய கணவர் கூட அருமையான அன்பான மகளை ஒதுக்கி வைத்திருக்கிற நிலையில் கூட வெறுப்பை அருமையான சுலைமாவுடைய அருமையான மகள் மீது மருமகன் அந்த வெறுப்பை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னை ஒரு உறவோடு கூட இருக்கும்படியாக அவர் சென்று இருக்கிற நிலை. ஆனால் அந்த அவருடைய மகளுக்கோ
இப்பொழுதுமாக இருக்கிற பொழுது ஒரு 13 வயது உடைய ஒரு மகன் முகமது அஜீஸ் என்கிற பிள்ளை, அன்பான பிள்ளை, அவனுக்கு ட்ரீட்மெண்டிலேயே அநேக நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளையாலே 13 வயது உள்ள சிறுவன் ஏனை பிள்ளைகளை போல நடமாட முடியாதபடிக்கு அவன் ட்ரீட்மெண்ட்லேயே தன்னுடைய வாழ்வை கடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த குழந்தையுடைய நிலை கூட ஒரு தகப்பன் கூட அதை கூட பார்க்காதபடிக்கு அவ்வளோ மன கடினத்தோடு என்னுடைய மருமன் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறது. அந்த கதரை கண்ணீரோடு அந்த தகப்பனால் எனக்காக சபை நான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற கடையை சின்ன கடையை போட்டு நான் சென்றெல்லாம் விற்கிறேன், இதை வைத்துதான் நான் தான் அந்த பிள்ளையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற பொழுதும் அவளுக்காக நினைவு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த முத்தலைப்பு என்கின்ற அந்த மனிதனை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பான பிள்ளைகள் மீதான அவருடைய கண்கள் செல்லத்தக்கதாக ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் முத்தலிப்பை அவர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, முத்துக்கனி என்று சொல்லுகிற முத்தலிப்பை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இன்னொரு சிறு பிள்ளை அஜ்மல் பிரதான், அவன் 10 வயதுடைய பிள்ளை, அந்த பிள்ளை பரவாயில்ல இருக்கிறான், அவன் நல்ல பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு எந்த பிள்ளையும் இல்லை. ஆனால் இந்த 13 வயது பிள்ளை மிக கஷ்டம், அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமான செலவு. தகப்பானால் தன்னுடைய மகளுக்கான காரியங்களை செய்து கொண்டதை பாடு அந்த பேரப்பிள்ளைக்கான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இதற்காக இந்த குழந்தையோட தகப்பன மனந்திரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தர் உடைய மகனை சந்திக்க வேண்டும் என்று, மிக விரைவாய் சந்திக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்து மீது அக்கறை உள்ள ஒரு மனிதனை மாறத்தக்கதாய் கர்த்தர் கிருபையை தருவீராக. யோபு பிறருக்காய் ஜெபித்த பொழுது தன் சிறையிருப்பு நீங்கிறதை போல கர்த்தர் எங்கள் வாழ்வில் கூட எத்தனையோ சிறையிருப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆதாயம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் ஏதோ வறுமை நிலைகள் அது நாங்கள் சிறை கொடுப்போம் காணப்படும். எங்களுடைய சிறையிருப்பை கடவுள் மாற்ற போதுமான கடவுள், எங்கள் சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே மன்றாடி இருக்கிறோம். கடவுளை, இந்த வேளையிலும் கூட அருமையான திரும்ப மேரி சாமியல் என்ற அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்துக் கொண்டிருக்கிற விடுதலைக்காக, சுகத்திற்காக நன்றி. பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு நல்க வேண்டும் என்று நாங்களும் நோக்கி ஜெபிக்கின்றோம். தந்தையை, இன்னுமாக்கி இந்த விழுந்த வழிபாட்டை சிறப்பிக்க முடியாத ஆர்வம் ட்ரை பண்ணுகின்ற அரமேன பிள்ளை நிவேதா ராஜன் அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். கடவுள் அன்பான சகோதரி கர்த்தர் ஆசீர்வதியும் அவர்கள் ஆண்டவரே இந்த இசைக்கரை இசைக்கும் நாம மேம்படுத்த கற்று கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி. அதே போலவே அந்த கஞ்சன் அந்த மியூசிக் அதில் துறையில் படித்து கொண்டிருக்கிற பொழுதும் அதே போலவே அவர்கள் நாட்களிலும் கூட அவர் இணைந்து மற்றவர்களுக்கு அந்த இசைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது கூட அந்த எல்லா பொறுப்புகளையும் கற்று ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பான பெற்றோருக்காக வருவது இந்த வழிபாடு பங்கேற்றிருக்கிற அன்பான பெற்றோரையும் கடவுள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளுடைய பிரசனம் கூடவே தங்கட்டும். இந்த வழிபாட்டிலே பிரதராக சிந்தை பங்கேற்க கற்றுக் கொடுத்த இவர்களுக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் பிரயாணம் கற்று ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவனமாகவே ஆண்டவரை ஜான் கென்னடி அவர்களுக்காக, பிள்ளையர் லாரா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வருகின்ற புதன்கிழமை என்று அவர்கள் பிரயாணப்பட இருக்கின்ற பொழுதும் கடவுளே இந்த சிங்க பிரயாணத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இங்கே வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் சிறப்பாக முடிக்க கடவுள் கொடுத்து இந்த இவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். மீண்டுமாக சில பிரயாணங்களின் வழியாக உங்களுடைய கரம் கூடவே தங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வருகின்ற பொழுதுதான் ஆலயம் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற அனுபவங்களுக்காக நன்றி. தொடர்ந்து அன்பான இறைவர்கள் அனைவரையும் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இன்னுமாக இந்த வெளிப்படையங்களை நாங்கள் முழுவதுமாக உங்களுடைய தெய்வ கரங்களுக்குள்ளாக தாக்கி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபை வாழ் மக்கள், எங்கள் விசுவாச குடும்பங்கள், உங்களுடைய சமூகம் வருகிற ஒவ்வொருவரையும் கடவுளின் பெயர் பெயராக அத்துணை மக்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வாத பாதைகளை நிறைவாய் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அதே போலவே என்னுடைய ஜீவன் மேத்யூக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் நம்ம தேர்வெழுதி உங்களுடைய பிள்ளைங்க விடுமுறையில் வருவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி. அந்த மகனையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்களிலே காணப்படுகிற விளைவுகள் ஆபத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுதாவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு அடிக்கடி வருகிற அந்த பிரஷருடைய அளவிலே அதிகமாக உயர்படுவதாக அறிகின்றோம். கடவுள் அன்பான மகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதுபோலவே கோயிலுடைய மனைவி செல்வி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கன்சீவ் இருக்கிற காலங்களிலே கடவுள் நம்முடைய மகளை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கருவில் வளர்ந்து கொண்டிருக்கிற சிசுவோடு உடைய ஆரோக்கியம் நிறைவாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக இப்படி சபையில் வந்திருக்கிற மக்கள் வர முடியாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிற மக்களை கருத்தாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். வர நாட்களுடைய மக்களும் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாரும். மக்களுடைய பணி சுமைகளை ஆண்டவர் லகுவாக்கி தாரும்.
கடினமான சூழ்நிலை அவற்றை மாற்றி லகுவாக்கி தர ஜெபிக்கிறோம். நல்ல வரன்களுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல வரன்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். நல்ல வாழ்வின் ஆதாரங்களை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தரும். உங்களை மக்கள் செய்கிற பணிகளோடு முடிக்கிறவை தங்கட்டும். சென்ற வாரங்களிலே ஆண்டவரே இந்த தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் படைத்தும் ஜெபிக்க மறந்த பொழுதும் கடவுளுக்காக நாங்கள் ஜெபித்து விடுகிறோம். கடவுளை சிறப்பாக 2 வீக்ஸ் ஜெயிக்கோ. அதே போல லாஸ்ட் வீக்ஸ் ஆண்டவர் இந்த பொழுதும் கூட திருமதி வடிவக்கரசி ராபின் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் மேரி சாமுவேல் குமார் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் வித்யா முத்துராஜா அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் பிரியங்கா உதயசெல்வன் அவர்களுக்காக, திருவாளர் சுரேஷ் அவர்களுக்காக, அதே போலவே மந்திரியாவை படைத்த அருமையான மிஸ்ஸஸ் ரூத் கெஸ்யால் அம்மா அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் கோபி ஆசா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளை தம்முடைய மக்கள் படைத்த காணிக்கை ஏற்றுக்கொள்கிற கடவுள் தம் மக்களை பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வேளை படைத்திருக்கின்றதான எல்லா விதமான தோத்திர காணிக்கைகள், அனைத்து விதமான ஏற்பொருள் காணிக்கை படைத்த கரங்கள் அனைத்தையும் கடவுள் சிறப்பாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இறையாசிரியரோடு கூட எங்களை கடவுள் இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். கேட்டது கொஞ்சம், நன்மைகள் இன்னும் பல இருக்கின்றன. எல்லாவற்றையும் கடவுளுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தாக்கி அர்ப்பணிக்கிறோம். வரும் காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிற இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் ஏற்கலாம். பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை ராஜ்யமும் வல்லமையும் மகிமை இன்றைக்குடைய வேளை. ஆமேன். கடவுள் அருளுகின்ற இறை ஆசிரை நாம் அனைவரும் பெற்றுக்கொண்டு செல்லுவோம். இறை ஆசிரியர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. பாடல் 2 அடிகளை நாம் பாடுவோம். 225வது பாடல்.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.